ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதாமே ஏவாளை அதிகாலையிலே இருட்டோடே மகளின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து சந்தித்து விசாரித்தேன் ஆண்டவர். யோபுவின் குடும்பத்தை அதிகாலையிலே விசாரிக்க வந்த ஆண்டவர். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள் என்று வாக்கு கொடுத்தேன் ஆண்டவர். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் அதிகாலை ஜெபத்தில் என்னோடு கூட பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிகளை ஏறெடுக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரை. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, மரண இருளிலே, வேதனையிலே, துன்பத்திலே, இன்பத்திலே நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தீங்கும் அணுகாதபடி எங்களை காத்தீரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே புதிய வாரத்தை காணும்படி செய்திருக்கிறீர். இந்த புதிய வாரத்தின் நன்மையினாலே எங்களை திருப்தியாக்கும். நாங்கள் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய், எங்களுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக கிருபை தாரும். புதிய வாசலை திறந்து தாரும். புதிய வழிகளில் எங்களை நடத்தும். நல்ல ஆரோக்கியத்தை தாரும். நல்ல சௌக்கியத்தை தாரும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆண்டவரே, குழந்தை பேற்றை உண்டு பண்ணும். திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணும். விசா காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வேலைக்காக நாங்கள் இயங்குகிற காரியங்கள் நிரந்தரமாக்கப்படட்டும். ஆண்டவரே, உயர்வு வரட்டும், மாறுதல் வரட்டும், வீட்டுக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கண்களை ஏறெடுப்பேன் மா நேரு நேராய், என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மானேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லாவொத்தாசை என்றனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார், உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார். வேலையின் நின்று வேலரை காப்பவர், வேலையில் நின்று வேலரை காப்பவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். பக்க நிழல்லவரே என்னை ஆதரித்திடும், பக்தர் நிழல்லவரே. எக்கால நிலமாயில் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலமாயும் என்னை சேதப்படுத்தாது. அக்கோலம் கொண்டென்னை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மானேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தூய்மைகட்கும் என்னை வீலாக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்கும் வரத்தையும், பொல்லா உலகினில் போக்கும் வரத்தையும், நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன். கைகளை உயர்த்தி மோசே போல ரெவிதியும் இல்லை, தம்முடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, உங்களுடைய உடல் நலத்திற்காக, சத்ரு உங்கள் உடலை அடிக்காதபடி காக்கும்படியா, அழிவு நேராதபடிக்கு, தீங்கு அணுகாதபடிக்கு
தரித்திரம், வியாதி, பலவீனங்கள், வறுமை வராதபடிக்கு நம் கரங்களை உயர்த்தி, ஏன் உயர்த்துறோம்னா நம்ம அவரை மாத்திரம் நம்புகிறோம் என்பதை உலகுக்கே அறிவிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேவனை மாத்திரம் நாங்க நம்புகிறோம், எங்க இயேசுவை மாத்திரம் நம்புகிறோம், எங்க கர்த்தரை மாத்திரம் நம்புகிறோம். எத்தனை சூழல்கள் வந்தாலும் மாத்திரம் நம்புகிறோம். ஆண்டவரே, நீ ஜெயிக்கிற கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நீ விடுவிக்கிற கர்த்தர், நீ சுகமாக்குற கர்த்தர், நீ பலப்படுத்துகிற கர்த்தர், நீர் எங்கள் வேலைக்கு வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிறவர் கர்த்தர், திருமணத்தை நடத்தி வைக்கிற கர்த்தர், குழந்தை பேற்றினை கொடுக்கிற கர்த்தர், கர்த்தரால் வரும் எல்லாம் என்று நம்புகிறோம். நம்பிக்கையோடு கூட வாசனத்தை கேட்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 121 சங்கீதம். நான் ஒன்று இன்னும் நான் மீதம் வைத்திருக்கிறேன். அது யோவான் ஸ்தானனுடைய அந்த கடைசி நாட்களை நான் மீதம் வைத்திருக்கேன். மிக முக்கியமான நாட்கள் அது தொடர்ந்து நம்ம நாட்கள் கிடைக்கும் பொழுது அதை பற்றி தியானிப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினும் நினைவுக்கு வருகிறது. அவரை போல ஒரு ஊழியர், அவரை போல ஒரு தீர்க்கதரிசி, அவரை போல ஒரு போதகர், அவரை போல ஒரு ஆசாரியர், அவரை போல ஒரு நசரேன் எவரும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்பதுதான். ஏன்னா அதனால அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர். அந்த குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன். அது கடைசியில தான் அதை பற்றி நாம் பேச போகிறோம். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 121. பிரியமானவர்களே, ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லா இடங்களிலும், எல்லா சபைகளிலும் நான் சொல்லுகிற ஒரு மெய்ப்பொருள். இதை நீங்க புரிந்துட்டீங்கன்னா, இதை நீங்க அனுசரிச்சிட்டீங்கன்னா, இதை கடைபிடிச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வியோ, ஒரு தீங்கோ, ஒரு தொய்வோ ஏற்பட வாய்ப்பே இல்லை. இது 100% உண்மை, சத்தியமும் கூட. சரிங்களா? முதல்ல மூன்று சங்கீதங்கள் மிக முக்கியமான சங்கீதங்கள். அது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான சங்கீதங்கள். எனக்கு சொல்ல போனா, ஆண்டவரே அந்த சங்கீதத்தை நமக்கு எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. 191 சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று தொடங்குகிற அந்த சங்கீதம். அதுல ஒரு சாட்சி, அது எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்து ஒரு சின்ன சாட்சி 2 நிமிடங்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சென்ட் லூக்ஸில் மந்தவெளியில் இருக்கிற பொழுது ஒருவருக்கு சீரியஸான ஹார்ட் அட்டாக் வந்தது. வந்த பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ ஜெபிக்கும்படி அந்த மருத்துவமனைக்கு கடந்து போயிருந்த பொழுது ரொம்ப சுய நினைவில்லாமல் ஆக்சிஜனோட செமி அந்த இன்டென்சிவ் கேரில் அவர் வைக்கப்பட்டிருந்தார். ஒரு ஆபத்தான நிலையில் அவர் இருந்தார். எல்லாரும் பயந்து அங்கே நடுக்கத்தோட, பலவிதமான போராட்டத்தோட அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நான் உள்ளே போனேன், உள்ளே அனுமதிக்கப்பட்டேன். உள்ளே போயிட்டு நான் ஆரம்பித்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் முன்பு இந்த 91 சங்கீதத்தை நான் முழுமையாக அவர் காதுகள் கேட்கும்படியாய் சத்தமாக நான் சொன்னேன். எனக்கு தெரியும், ஆவியானவர் எனக்குள்ள அப்படி ஒரு உந்துதலை கொடுத்தார். அந்த வார்த்தை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். அந்த வார்த்தை சொல்லி 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 அந்த சங்கீத பாடல் முடியும் வரை சொல்லி அதன் பிறகு நான் ஜெபம் பண்ணேன். வசனங்கள் சிலவற்றை நான் பயன்படுத்தினேன். என்னன்னா, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் உங்களை குணமாக்கும். மருத்துவர்களை பயன்படுத்தி கர்த்தர் நல்ல மருத்துவராக உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னேன். அவர் ரொம்ப செமி கான்சியஸ்ல இருந்ததுனால அவருக்கு எதுவும் அப்போ தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதன் பிறகு அவர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே
அவருக்கு ஓப்பன் ஆர்ட்டோ பைபாஸோ என்று தெரியும் நினைவில் சர்ஜரி செய்யப்பட்டது, ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. அதன் பிறகு அவர் சுகமானார், குணமானார், வீட்டுக்கு வந்தார். வந்துட்ட பிறகு வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் வைக்கும் பொழுது அவர் சொன்ன சாட்சி தான் உங்களுக்கு இப்போது நான் சொல்ல போகிறேன். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு சாட்சி சொல்லணும். சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தது? ஐயா அன்னைக்கு மயங்கி விழுந்ததோடு எனக்கு நினைவு போயிற்று. அதுக்கப்புறம் என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் வந்ததெல்லாம் நினைவு. அதுக்கு பிறகு எனக்கு நினைவே இல்லை. நான் சுய நினைவை இழந்து போனேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த வார்த்தை 91ஆம் சங்கீதம், அந்த உன்னதமானவர் என்ற அந்த அந்த சங்கீத பாடலின் அந்த வசனங்கள் என் காதுகளுக்குள்ளே சென்று, என்னுடைய சிந்தைக்குள் சென்று, ஏன்னா ஒரு செமி கான்சியஸா இருக்கிறாரு, சிந்தைக்குள் சென்று என் இருதயத்துக்குள்ளே போய் அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அதன் பிறகு நான் ஆவியிலே நிரப்பப்பட்டேன். பயமே இல்லை. எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தைரியத்தை எனக்கும் என் குடும்பத்தாரும் கொடுத்தார். இனி எது வேணாலும் ஃபேஸ் பண்ணுவேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை சுகமாக்கி விட்டார், அவருடைய வார்த்தையை அனுப்பிவிட்டார். அந்த வார்த்தை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நான் மருத்துவமனைக்கு சென்றேன். எல்லாம் சகல நன்மைக்கு ஏதுவாய் முடிந்தது. எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தார். நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இன்றும் கூட அந்த சாட்சியை சொல்ல அவர் காத்து கொண்டிருக்கிறார். இது உண்மை. ஏன்னா நிறைய பேர் மந்தவெளியிலும் கூட இந்த காலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க. அதனால இந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதம் எவ்வளவு முக்கியமான சங்கீதம் என்பதை கூட நம்ம மறந்து விடவே கூடாது. யூதர்கள் பொதுவாக இந்த சங்கீதத்தை ஒரு முறையாவது ரெகுலரா அவங்க சொல்லுவாங்களாம். நல்ல கவனிங்க. ஒருவேளை நீங்க இது அவருடைய பயன்பாட்டில் இருக்கிறது. அவசரம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 3 முறை அவர் சொல்வார். அவசியம் அப்படின்னா ஒரு முறை, அவசரம் என்று சொன்னால் 3 முறை, ஆபத்து என்று சொன்னால் 5 முறை, அதே போல அழிவு என்று சொன்னால் 7 முறை. எல்லாம் ஒரு ஆள வருது பாருங்களேன். அவசியம் என்று சொன்னால் ஒரு முறை, அவசரம் ரொம்ப அவசரமா எனக்கு அவசியம் தேவை, அவசரமா எனக்கு வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ரொம்ப அவசரம் இது அப்படி சொன்னா 3 முறை, காலை மதியம். அதை டைம்லாம் உங்க இஷ்டம் தான், இதுல எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதே போல ரொம்ப அவசரம் அப்படின்னு சொன்னா, ஆபத்து அப்படின்னு சொன்னா 5 முறை. நல்லா கவனிங்க. ஒரு ஆபத்து நேரிடுது, ஒரு விபத்து நேரிடுது, ஒரு சின்ன கோர்ட் கேஸ்ல போய் மாட்டிட்டோம், அல்லது போலீஸ்ல என்ன பிடிச்சிட்டாங்க, அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக நம்ம பெரிய குழப்பத்துல ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறோம்னா நீங்க ஒரு 5 முறை சொல்லுங்க. அதுதான் பெரிய மருந்து. அதே போல மிகவும் மிகவும் மரண இருள் ஆபத்து அப்படின்னு சொன்னா நீங்க 7 முறை சொன்னா போதும், அந்த மரண இருளிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இல்லை அவங்க படுத்திருக்கிறாங்க, அவங்களால சொல்ல முடியாதுன்னா அவங்களுக்கு பதிலாக நீங்க அந்த டேபிள் பக்கத்துல உட்காந்து அல்லது அந்த பெட் பக்கத்துல உட்காந்து 7 முறை சொல்லுங்க. நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. ஆமென், ஆமென். இதுதான் உண்மையும் கூட. இதை நீங்க புரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க, ஆபத்துல பயன்படுத்துங்க. இதை நான் சொல்றேன், காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, அப்படியே 121ஆம் சங்கீதம், அதை நம்ம இப்போ மனப்பாடமா சொல்ல போறோம். எத்தனை பேர் என்னோட மனப்பாடமா சொல்ல போறீங்க? உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க, சேர்ந்து சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் உன் வரத்தையும் இதில் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ரைட், வெரி குட். எல்லாரும் மனப்பாடமா தெரியுது. ஆனா உங்க பிள்ளைகளுக்கு அது மனப்பாடமா தெரியுமா?
அதில் 91ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், அப்புறம் 121ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், இப்படி பல சங்கீதங்கள் உண்டு. அவையெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு மிகவும் மனப்பாடமா தெரிந்திருக்க வேண்டும். ஆபத்திலே அந்த சங்கீதங்கள் உதவும். இது சங்கீதம் என்று சொல்வதை விட, பாடல் என்று சொல்வதை விட, இது ஒரு சங்கீதம் என்று சொல்வதை விட இது ஒரு ஜெபம். பாடல் அல்ல, ஜெபம். இது பிரேயர். சில நேரம் நம்ம ஜெபிக்க முடியலன்னா கூட நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஜெபிக்க முடியல, நேரம் இல்லை, ஜெபிக்க நமக்கு தருணம் இல்லை, அல்லது ஜெபிக்க போதுமான சூழ்நிலை வாய்க்கல் அப்படின்னா, நல்ல கண்ணு முடி, எனக்கு தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும். எனக்கு ஐயா என்னால் ஜெபிக்க முடியல, எனக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தெரியல, என்னால் நான் ஜெபித்தேன், எனக்கு எதுவுமே கேட்கல, எதுவுமே எனக்கு பதில் வரல, நான் ஜெபிக்கிறேன், என் மடியில என் ஜெபம் வந்து விட்டது, விட்டுருங்க, கவலையை விட்டுருங்க. ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டல் இதுதான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை. இது மாத்திரம் சொல்லுங்க போதும். இதுல எல்லாம் அடங்கியிருக்கு. நீங்க உங்க குடும்பத்திற்காக கேட்கிற எல்லா காரியங்கள், உங்க சரீரத்திற்காக கேட்கிற எல்லா காரியங்கள், உங்கள் ஆவிக்காக கேட்கிற எல்லா காரியங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. அதனால இதையே சொல்ல நீங்க மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சங்கீதத்தை நம்ம முழுசுமா பயங்கரமா நம்ம வாசிச்சோம். இந்த சங்கீதத்தை முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சங்கீதத்தை எழுதுனது யாருன்னு போடல, ஆரோகண சங்கீதம் போட்டிருக்கு. இல்ல, அடுத்து 22 வாசிக்கும் பொழுது தாவீதின் பாடின ஆரோகண சங்கீதம் போட்டிருக்கு. சரி, 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது யார் எழுதுறான்னு பார்க்கலாம். அதுல ஒண்ணுமே போடல. 91ஆம் சங்கீதத்துல ஆரோகணம் போடல, எதுவும் போடல. சரி, இதை யார் எழுதியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறேன். ஆனா நிறைய ஆக்கியோன்கள், வரலாற்று ஆசிரியர்கள், ஜோசிபஸ் போன்றவர்கள் இதை எழுதுனது யார் என்று யூகிக்கிறாங்க அப்படின்னா, தாவீது தான் எழுதியிருப்பார் என்று யூகிக்கிறார்கள். சிலர் என்ன சொல்றாங்க, 90ஆம் சங்கீதம் அது மோசே எழுதின சங்கீதம் மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க, பாடலா இருக்கு. 90 பாருங்க, 90 யார் எழுதுன்னு பாருங்க, தேவன மனிதனாகிய மோசேயின் ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ மோசேயுடைய ஜெபமின் கண்டினியூஷன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஆக்கியர்கள் சொல்றாங்க. ஆனா பலருடைய ஒத்துக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, இது தாவீது தான் எழுதியிருக்கணும். ஏன்னா இதுல ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு. என்ன ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னா, இப்ப என்னோட சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரை பத்தி சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கலாம், சத்தமா சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. ஏன்னா முக்கியமானது இது. உங்களுக்கு ஜீவன் வருங்க, உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வரும், உங்க குடும்பத்திற்கு ஆரோக்கியம் வரும், உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். நீங்க நினைச்சது போல நடக்காம வேறு விதமா கர்த்தர் புதிதாய் நடத்தி கொடுப்பார். அவர் சர்வ வல்லவர் அவர். அதனால சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். 2 வசனமும் வாசித்தோம்ல, நல்லா வாசித்தோம். இப்போ அதே 121 வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது ஒண்ணு மாத்திரம் போதும். எனக்கு ஒத்தாசை வரும். இங்க உன்னதமான மறைவில் இருக்கிறவன் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நான் அப்படின்னு ஆரம்பிக்குது, எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. உங்களுக்கு புரியுதா? அடுத்த வசனம் பாருங்க, 91:3 பாருங்க, Psalm 91:3 பாருங்க. அவர் உன்னை வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்போ இந்த சங்கீதக்காரன் ஆசிரியன் அவனை முதல்ல ஆரம்பிச்சு அதன் பிறகு யாரிடத்திலேயோ அதை சொல்லுகிறான். புரியுதா உங்களுக்கு? ஆவியானுடைய வார்த்தையை கவனிங்க. இப்போ ஒரு அப்பா, இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கீங்களேன். எப்படி சொல்லுவோம்? அவர் எனக்கு செய்தார்ப்பா, அவர் உனக்கும் அதை செய்வார். அதை சொல்லு தம்பி.
என் ஊழியத்துல கூட அதுதான் சொல்வேன். அவர் எனக்கு செய்தார், அதை உங்களுக்கும் செய்வார். இப்படிதானே ஆரம்பிக்குது. இப்ப எப்படி நீங்க கிராமர் படிச்சவங்களை கேட்டாங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன கிராமட்டிக்கல் என்ன நீங்க கூட எழுதுங்களேன். எனக்கு கொஞ்சம் கிராமர்ல நான் கொஞ்சம் வீக்கு. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நான் ஆரம்பிக்குது, என்னென்று ஆரம்பிக்குது. 2வது வசனத்துல 121ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அதுவும் 2 தான், மன்னிக்கவும், அதுவும் 2 தான். 3வது 2 அழகா இருக்குது பாருங்க. 2 அழகா கோர்வையா இருக்குது. அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் இல்ல, அங்க பாருங்க, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அப்போ இந்த லிட்ரரி எழுதும் பொழுது இந்த 2 பாடலும் ஒரே விதமாக எழுதப்பட்டிருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மோசே எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. மாறா ஒருவேளை தாவீது தன் பிள்ளையாகிய சாலமோன் ராஜாவான பிறகு அல்லது தம் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க எழுதியிருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பா தம் மகனுக்கு அதை எழுதுகிறார். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற உண்மை என்னன்னா, அதுல உண்மை இருக்கோ, அதுல மாற்று கருத்தோ இருக்கோ என்று நான் அதை விளக்க வரவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அப்பாவும் சரி ஒரு அம்மாவும் சரி, பேரண்டிங்ல முக்கியமான ஒன்று, நீங்க முதல்ல ஜெபம் பண்ணும், எனக்கு செய்ததை உனக்கும் செய்வார் என்று உன் பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணும். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகள் தலைமையில கைய வச்சு, ஒவ்வொரு இரவும் பகலும் காலையிலும் மத்தியானமும் 7 முறையோ நல்ல முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வவனின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார், என் ஆத்துமாவை தேற்றி. இப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கிற பொழுது பலன் உண்டு, நிச்சயம் பலன் உண்டு. அப்ப புரிஞ்சுக்கோங்க, எப்படி ஆரம்பிச்சு எப்படி அந்த பாடல் எப்படி முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. சரி, இப்போ நான் முக்கியமான ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லி நான் இது கொஞ்ச நேரத்துக்குள்ள முடிக்க போகிறேன். ஏன்னா 1/2 an hour முடிக்கணும் என்பதுதான் ஒரு முடிவாக இருக்கிறது. 120 கொஞ்சம் மேல பாருங்க. ஏன்னா 119 176 வசனங்கள் 176 verses ஓட முடியுது. அதுவும் எப்படி முடியுதுன்னா, உங்களுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அழகா முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷின், அப்புறம் தவ், தேவ் அப்படின்னு ஏதோ முடியுது. சரிங்களா? இப்போ அப்படியே அப்ரேட் கட் பண்ணிட்டு 120 ஆரம்பிக்குது. 120 அங்க வைக்கிறாங்கனாவே என்ன அர்த்தம்னா, 121க்கு அது சப்போர்ட்டிவா அல்லது ப்ரீஃபிக்ஸா முன்னுரையா அதை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்களா? அதை முன்னுரையா வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற வசனங்களை நான் வாசித்தாதான் அந்த வாக்குத்தத்தின் உண்மையான தன்மை தெரியும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன வசனம் இருக்கு அதை நீங்க வாசிக்கணும். அதை வாசித்தாதான் அது ஒரு கட்டளையாக இருக்கும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே மாதிரிதான் இங்க 120 ப்ரிஃபிக்ஸா ஒரு முன்னுரையா இந்த சங்கீதக்காரன் எழுதிட்டு பின்னாலே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு முன்னுரையை எழுதிட்டு பின்னாடி ஒரு ஜெபத்தை எழுதுறான். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், நம்முடைய நிறைய நேரங்களில இதை செய்யுங்க. நீங்க டைரியில உங்க ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் எழுதுங்க. 1 2 3 4 எனக்கு குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, வேலை இல்லை, வறுமையில இருக்கிற, கடன்ல இருக்கிற, இத்தனை 1000 கடன், இத்தனை கோடி கடன், வீடு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்படிலாம் எழுதிட்டு அடுத்து ஒரு ஜெபத்தை எழுதுங்க. ஆண்டவரே இவையெல்லாம் நீக்கணும், இவை எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தரணும்,
இதெல்லாவற்றையும் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அது ரொம்ப நல்லது. எழுதி அந்த டேட்ல எழுதிட்டு எப்போ ஆண்டவர் சந்திக்கிறாரோ அந்த டேட்டை எழுதி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு ஒரு நாள்ல கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா நில்லுங்க, கொண்டு வந்து காட்டுங்க. நான் அந்த தேதியில எழுதினேன் 2024 நான் எழுதினேன். அது 2 மாசத்துல கர்த்தர் என்னை முடிச்சு கொடுத்தா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில இதெல்லாம் செய்யணுங்க. அப்பதான் ஆண்டவர் பிரியப்படுவார். சரி, அப்போ 120 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ரொம்ப சில காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லிட்டு நாளைக்கு நான் மீதி காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதல் குறிப்பு 20ஆம் 120 சாம்ஸ். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்னும் ஒரு அழகான பாசிட்டிவ் நோட்டோட செவி கொடுத்தார். ஆனா ஆரம்பத்துல பயன்படுத்தின வார்த்தை நெருக்கம். நெருக்கம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில நெருக்கம் இல்ல? நான் போய்கொண்டிருக்கிற பாதை உண்மையாகவே நெருக்கமான ஒரு பாதையில போய்கொண்டிருக்கிறேன். சரி, இந்த சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். என்ன விஷயம்னா, சங்கீதக்காரன் இப்படி எழுதும்போது, இந்த பாடல்கள் எழுதும்போது 91 121 அல்லது 23 அல்லது தாவீதின் சங்கீதமோ மோசேயின் சங்கீதமோ எங்கத்துல பாடுபடுறாங்கன்னா அந்த இடத்துல பேனா பேப்பர் வச்சு அவங்க எழுதுனதெல்லாம் இல்லை. அது நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கையில எல்லா பாடுகளை அனுபவிச்சுட்டு கர்த்தர் கொஞ்சம் ஓய்வை கொடுக்கிறார்ல, சமாதானத்தை கொடுக்கிறார்ல, ஆட்சியில கொஞ்சம் நிரந்தரமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார்ல, ஒரு நல்ல வாழ்க்கை வரும் பொழுது கொஞ்சம் அமர்ந்து இருந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து என் வாழ்க்கை இப்படிலாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தாவீது எடுத்துக்கொண்டா தான் பிறப்பு, அதுதான் அவர் எழுதிட்டே வர்றார். என் பிறப்புல 24ஆம் சங்கீதம் முழுசுமா அவர் பிறப்பை பற்றி தான் யோசித்து யோசித்து எழுதுகிறார். அந்நியனானேன், என் தாய்க்கு அந்நியனானேன், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனானேன். இதெல்லாம் இப்ப அப்போ உட்காந்து எழுதுறாருன்னு அர்த்தமா? இல்ல 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 காட்டுல ஆடுகளுக்கு பின்னால் செல்லும் போது எழுதி வச்சு ஏதாவது ஃபைல் பண்ணி வச்சாரா? இல்ல. நானே சொல்ல வரேன்னா, எப்பவுமே எல்லாம் ரெக்கார்டு பேசும். உங்க வாழ்க்கையில கூட கடந்து வந்த பாதை உங்க டைரியில எழுதி வைங்க. அது உங்களுக்கு பிரயோஜனப்படலாம், அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படும். அதனால தான் நான் முடிவு பண்ணேன், எனக்கு கொடுத்த இந்த சேனல்ல அல்லது எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு செய்த காரியங்கள், நான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாளை நான் அனுபவிக்க போகிற காரியங்கள், இதெல்லாவற்றையும் நான் பதிவு பண்ண போகிறேன். இன்னைக்குதான் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த முடிவுக்கே வந்தேன். இது வரலாற்றிலே பேசப்பட வேண்டும். வருகின்ற காலத்துல சங்கீதத்தை படிக்கிறவங்க எப்படி நம்ம அவங்க வாழ்க்கையை படிக்கிறோம், அதே போல இந்த ஊழியக்காரன், இந்த சிறு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும் வருங்காலத்தில் வருகிற சந்ததி அதை புரிந்து கொள்ள வேண்டும். நெருக்கம், நான் சொல்றேன், எனக்கு இருக்கிற நெருக்கம் நிச்சயமா உங்களுக்கு யாருக்கும் இருக்காது. ஏன்னா அதுக்கு ஏன் நீ பிரசங்கம் பண்ற, அதுக்கு ஏன் நீ ஜெபம் பண்ற, அதுக்கு ஏன் நீ வேதம் வாசிக்கிறன்னா, நெருக்கம் வந்தாதான் ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமா போய் சேரணும். நெருக்கம் வரலன்னா தான் நீ நல்ல ஊழியக்காரனே இல்லை. ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார், ரொம்ப நெருங்கின என்னுடைய வெல் விஷர் சொன்னார், ஐயா ரொம்ப பாடுகளில் போறேன்யா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னுடைய அப்பா அம்மா இறந்த பிறகு நான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல மாட்டினேன், எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு வீடு வாசல் இல்லாம வேதனையோடு கூட நான் திரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படிலாம் அவர்கிட்ட பேசும் பொழுது, எனக்கு எதிரிகள் என்னை சூழ இருக்கிறார்கள், என்னை வீழ்த்திருவதா நினைத்து என்னை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
ஐயா, உங்களை கர்த்தர் சரியான பாதையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் கரெக்ட் ஊழியம் ஐயா. இதுதான் நல்ல ஊழியம் கூட. பவுலுக்கு கடைசி வரைக்கும் பாடுகள் இருந்தது. பவுல் என்னைக்கும் நான் நல்லா சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை உயர்த்தாதபடிக்கு அதை குற்றம் சாத்தானாக இருந்தது. பவுல் லைஃப்ல எடுத்துக்கோங்க, எதிரி இருந்தாங்க. கூட இருந்த தோழனே அவன் எதிரியா மாறினாங்க. 12 அப்போஸ்தலர்கள், அவருடைய இயேசுவின் சீஷர்கள் அவருக்கு எதிரியாக மாறினாங்க. இவர் வேறு இடத்துல ஊழியம் பண்ணார், அவங்க வேறு இடத்துல ஊழியம் பண்ணாங்க. இவரை அவர்கள் அப்போஸ்தலராகவே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட ஊழியம்தான். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, கர்த்தர் உங்களை சரியான பாதையில, உண்மையான பாதையில, சிறப்பான பாதையில. இப்போ யோவானை பற்றி நம்ம பேசினோம். யோவானுக்கு இல்லாத பாடுகளா? யோவான் சந்தோஷமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை முழுவதும் உபத்திரவங்க தான். எலியா சந்தோஷமா இருந்தா நினைக்கிறீங்க? எலியா வாழ்க்கை முழுவதும் பாடுகள் தான். அப்போ நீங்க ரைட் ட்ராக்ல போறீங்க என்று ஆண்டவர் சொன்னார். நான் இப்போ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும், என்னை போல நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் யார்? உங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அப்படி நெருக்கம் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் ஜெபத்தை அவர் கேட்பார். நான் உன் ஜெபத்தை கேட்பேன்பா. நெருக்கமும் கண்டிதமான நாள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தாவீது அதிகமான இடத்துல சொல்வான், நான் நெருக்கப்படுகிறேன். நான் எல்லா 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 மூலைகளிலும், எல்லா திசைகளிலும் நான் நெருக்கப்படுகிறேன். எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, சரீரத்திலே சுகம் இல்லை, மனதிலே சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளை குறித்து பாரம், பெற்றோரை குறித்து பாரம், மனைவி குறித்து சஞ்சலம், கணவனை குறித்து வருத்தம், இப்படி வாழ்க்கையில பினான்சியலா எவ்வளவு பாடுகள் பட வேணுமோ அவ்வளவு நெருக்கங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதில் தான் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பொண்ணும் புடமிடுகிற பொழுது அதுக்கு வேதனையாக இருக்கலாம், ஆனால் முடிவில் பொன்னாக அது விளங்கும் பாருங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை அனுப்பினதின் நோக்கம் விளங்கும். சரி, முதல் குறிப்பு நெருக்கம். இரண்டாவது, கர்த்தாவே பொய் உதடுகளும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். அவர் எதுலையோ மாட்டிட்டாரு. ஒரு சூழல் சரியில்லை, அவர் இருக்கிற குடும்ப சூழல் சரியில்லை, அவர் இருக்கிற அரசியல் சூழல் சரியில்லை, இந்த காலத்துல சொல்ல போனா சபை சூழல் சரியில்லை, சபை மக்கள் சரியில்லை, கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள போராட்டம், பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னா பொய்யே பேசுறவங்க இருக்கிறாங்க, என்னை குறித்து பொய்யா பேசுறவங்க இருக்கிறாங்க. உங்களை குறித்து யாராவது பேசுறாங்களா? நல்லா கவனிங்க. உங்களை குறித்து யாராவது பொய்யாய் பேசுறாங்களா? மிகுந்த சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா இதை எடுத்து அவர் புதிய ஏற்பாட்டில் பேசினார். 2வது கபட நாவு, எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி பேசுகிறவங்க இல்ல, எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி பேசுறவங்க, உண்மைக்கு புறம்பாய் பேசுறவங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசுறவங்க, நடிக்கிறவங்க. இல்லை, நான் நிறைய இந்த ஊழியத்துல பார்த்துருக்கிறேன். நல்லா முன்னாடி நின்று பேசுவான், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், வணக்கம் ஐயா, குட் மார்னிங் ஐயா, ஹாவ் அ நைஸ் டே ஐயா, ஹாவ் அ நைஸ் மந்த் ஐயா. ஆனால் உள்ளுக்குள்ள இவன் எப்போ அழியணும், எப்போ இவன் எப்படி இவனை துன்புறுத்தலாம், எப்படி இவனை அலைக்கழிக்கலாம், என் மனதில் ஒரு வஞ்சக நெஞ்சம் வைத்திருப்பார்களே. அந்த மாதிரியான அனுபவம் வந்திருக்கா? ஊழியத்தில் அது ரொம்ப ஜாஸ்தி உண்டுங்க. நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இவங்களுக்கெல்லாம், ஆனால் பைபிள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 பேர் மாற்றுறார். கர்த்தாவே பொய் உதடுகளும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். 3வது வசனம், கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும்? ரொம்ப பாவமா அந்த சங்கீதக்காரன் கேட்கிறான்.
என்னை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுறியே, என்னை பத்தி இவ்வளவு அவமானப்படுத்தி பேசுறியே, என்னுடைய இருத்தலையும் என்னுடைய என்னுடைய முகத்தையும் என்னுடைய வெளிப்புற தோற்றத்தையும் என்னுடைய என்னுடைய சமூக சமூக என்ன சொல்வோம் சமூக இருத்தலையும் நான் அதை ரொம்ப அழகா மறைக்க விரும்புகிறேன். சில நேரங்கள் அப்படி நடக்கும்ல. என்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனை எல்லாம் வைத்து என்னை ரொம்ப கேவலமாக பேசுறிய, கபடமாக பேசுறிய, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னப்பா கிடைக்கும்? சரி, உனக்கு அதனால என்னதான் பிரயோஜனம்? அதனால உனக்கு என்ன நன்மை? நீ போய் பல பேர் இடத்துல தூட்டி திரியிறிய, அதனால உனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதுல என்ன உனக்கு சந்தோஷம் இருக்கும்? அவன் அழுகையில, அவனுடைய துக்கத்தில, அவனுடைய 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 இயலாமைக்கு போகிறதுல, அவனை நெருக்கப்படுத்துகிறதுல உனக்கு என்னையா கிடைக்கும்? அம்மா, உனக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப அசிங்கமா தூத்தி தெரியுறிய, உனக்கு என்னையா கிடைக்கும்? ரொம்ப சில பேர் பார்ப்போம், நான் சில விமன் சொல்ல முடியும், அவங்க பேரே சொல்ல முடியும், இன்னும் ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவங்க குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு, நான் அதை சொல்லக்கூடாது இல்லை, அதை சொல்ல வேணாம். ஆனா நம்மள கேவலமா பேசுவாங்க, கேவலமா பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அதனால என்ன கிடைச்சது? என்னதான் பெருசா உனக்கு கிடைச்சது? பெரிய சந்தோஷம் கிடைச்சதா? பெரிய நிறைவு கிடைச்சதா? உனக்கு பெரிய பெரிய உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டாச்சு வச்சுட்டாங்களா? சிலை வச்சுட்டாங்களா? இல்லை சபையில உன்னை அல்லது உங்களுடைய குடும்பத்துல எல்லாம் உன்னை உயர்த்தி, ஐயோ இப்படி பேசிட்டீங்களா, நல்லதா பேசிட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லா பேசிட்டீங்க, என்னங்க கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கிடைக்கும்? மற்றவளை கண்ணீர் விட்டு வருத்தப்படுத்தி அழ வைத்து அவளை வேதனைப்படுத்தி தனிமைப்படுத்தி குடும்பத்துல ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, மாமியார், மருமகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இவர்கள் மத்தியில ரொம்ப வெட்கப்படுகிற மாதிரி பேசிட்டு, கபடமா பேசிட்டு, கபட நாடகம் ஆடிட்டு, உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசிட்டு, பொய் உதடுகளோடு கூட அவளை நெருக்கத்தில் தள்ளி வைத்தா உனக்கு என்னையா கிடைக்கும்? அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான். அவனை பற்றி நீ பேசுறியே, உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இங்க நிறுத்துறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய போறார் ஆண்டவர்? ஏதோ செய்ய போறார். அது நாளைக்கு நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நெருக்கத்தில, பொய் உதடுகளில, கபட நாவுகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, எனக்காக நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கைகளை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தேவை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனா 91ஆம் சங்கீதத்துல இருக்கிற வல்லமையும், நீர் கொடுத்த வார்த்தையின் வல்லமையும் ஜீவனும், 23ஆம் சங்கீதத்தில் கொடுத்திருக்கிற வல்லமையின் வார்த்தைகளும், 121ஆம் சங்கீதத்தில் கொடுத்திருக்கிற அந்த வல்லமையின் வார்த்தையில் அந்த அடங்கிய அந்த வாக்குத்தத்தங்கள் இன்று அப்படியே நிறைவேறுவதாக. எல்லா தீங்கு அணுகாதபடிக்கு எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பீராக. எங்க வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாயிருப்பீராக. ஏதோ சேதப்படுத்தக்கூடாது. எனக்கு ஒத்தாசை, ஹெல்ப். குழந்தை இல்லை, திருமணம் ஆகல, வேலை கிடைக்கல, திருமணத்துல தடை இருக்கு, சாப தடை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, வீடு இல்ல, வாசல் இல்ல, உதவி செய்ய ஒருவனும் இல்லை. கவலைப்படாதே, ஒருவனும் உனக்கு உதவி செய்ய மாட்டான். ஒருவனும் உனக்கு உதவி செய்ய மாட்டான். உதவி செய்கிறது யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிற பீப்புள் இடத்திலிருந்து தான் ஒத்தாசை வருமே தவிர ஒருவரிடத்திலிருந்து வராது. அது வந்து அவனுக்கு சாபமாகத்தான் இருக்கும்.
நிச்சயம் ஆண்டவர் கொண்டு வருவார். நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இந்த நாளிலே கொண்டு வருவார். தொடர்ந்து இதை ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இதை நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதும் மரணம் பரியந்த வரைக்கும் இந்த வசனங்களை சொல்லி ஜெபிப்போம். என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுதான் நீங்கள் செய்கிற ஊழியம். ஏதோ உலகமெங்கும் போய் அப்படின்னு சொன்ன வார்த்தை, உலகமெங்கும் போய், புதுசாக கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உலகமெங்கும் போகிற இடங்களிலெல்லாம், அதுதான் அவருடைய கிரேக்க பதத்தின் அர்த்தம். நீங்கள் போகிற இடமெல்லாம் விதைங்க. அதனால் இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். உங்களால் யூடியூப்பில் அனுப்ப முடியலனால கூட, எப்பா 121 வாசிப்பா, ஜெபம் பண்ணுப்பா, எப்பா 91 படிப்பா, உனக்கு ஆபத்தில் சொல்லுமா, 23 படிப்பா சொல்லுங்க. இன்னும் நீங்கள் இந்த கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.